வணக்கம். இது நம்ம ஈஸி மேரேஜ் சேனல்லேருந்து உங்கள் விஜயகுமார். இந்த சேனல் நம்ம பார்க்க போகிறது சுலபமான முறையில் எப்படி மேரேஜ் பண்ணிக்கிறதுங்கிறதான். இந்த கேள்வியை கேட்டோன்னு காமெடியாக நினைக்காதீங்க. ஏன்னா ஆதரவற்றோர் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி நின்று மேரேஜ் பண்ணி கொடுக்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அடுத்து அவங்களுக்கு எப்படி எங்கே எந்த கோயிலில் மேரேஜ் பண்ணணும், எங்கே ட்ரெஸ் எடுக்கணும், அந்த மாதிரி எதுவும் தெரியாது. அவங்களுக்கான உதவி தான் இந்த சேனல். இப்போது ஒரு 10,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் மேரேஜ் செலவு பண்ணலாம். எப்படின்னா, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கோயிலில் நம்ம ஒரு மேரேஜ் பண்ணணும் அப்படின்னா 2,000லேருந்து 3,500 ரூபா, 4,000 ரூபா வரைக்கும் கொடுத்தா போதும். அந்த கோயிலில் மேரேஜ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, நம்ம வரன்களுக்கு மேரேஜ் ட்ரெஸ்ஸு 2 பேருக்கும் சேர்ந்து 2,500 ரூபாயிலேருந்து வாங்கிக்கலாம். அடுத்து பூஜை செலவு ஒரு 500 ரூபாய். அடுத்து மாலை, அது ஒரு 1000 ரூபாய். அடுத்து மேரேஜுக்கு வர்றவங்களுக்கு டிஃபன் அல்லது லஞ்சு. நம்ம மேரேஜுக்கு குறைஞ்சது ஒரு 20 பேர் வர்றாங்கன்னா கூட ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் கணக்கு வச்சாலும் 2,000 ரூபாய். வண்டி வாடகை, கார் அல்லது வேற ஏதாவது, இதுக்கு ஒரு 1,500 ரூபாய். இப்படி மொத்தமாக கூட்டினாலும் 10,000 ரூபாய்க்குள்ள முடிச்சிடலாம். அடுத்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இந்த அங்கீகரிக்கப்பட்ட கோயிலில் நம்ம மேரேஜ் பண்ணும்போது நமக்கு அதுக்கான சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்களான்னு. அந்த கோயிலில் நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. மேரேஜ் முடிஞ்சு ஒரு 10 நாளில் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு பண்ணிக்கலாம். அது சட்டப்படி அங்கீகரிக்கப்படும். அடுத்து நமக்கு ஒரு கேள்வி, அந்த பொண்ணு அல்லது மாப்பிள்ளையோ நம்ம எங்கே தேடுறது அப்படின்னு. நம்ம சேனலில் அவங்களுடைய டீட்டெயில்ஸு விரிவாக கொடுத்துருக்குறோம். சிலர் விரும்பினாங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோவும் கொடுத்துருப்போம், விரும்புகிறவங்களோட நம்பரும் கொடுத்துருப்போம். நீங்கள் டைரெக்டாக அவங்களுடைய நம்பருக்கே ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த பொண்ணு அல்லது இந்த மாப்பிள்ளை எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எங்களுக்கு சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லிடுவேன். அடுத்து நீங்கள் அவங்களுடைய வீடு அல்லது கூட பிறந்தவங்க, அவங்களுடைய சொத்து மதிப்பு அதெல்லாம் என்னன்னு தெரியணும் அப்படின்னா, நான் சிலதில் பார்த்தீங்கன்னா ரெண்டல் ஹவுஸ்னே எழுதியிருப்பேன், சிலதில் ஓன் ஹவுஸ்னே எழுதியிருப்பேன். அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய நம்பர் கொடுக்கும்போது நீங்கள் டைரெக்டாக வீடியோ காலில் அவங்கள நேரில் அவங்க வீடு, அவங்க கூட பிறந்தவங்க, பேரண்ட்ஸ் எல்லாருமே பார்த்துக்கலாம். அவங்களுடைய சுற்றுப்புறமெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகே ஆச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது நம்மளுடைய சேனலில் இருக்கிற வரன்களோட லிஸ்ட்டை ஒவ்வொன்றா பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. அப்போ தான் வாரம் நான் வரன்களோட ஃபோட்டோ அப்டேட் பண்ணும்போது உங்கள் மொபைலுக்கு வந்துடும். சரி, வாங்க இப்போ ஒவ்வொரு வரனையும் தனித்தனியாக பார்க்கலாம். வணக்கம்.